ஆரம்ப ஜெபம். உமது ஆவியை அனுப்பியுள்ளோம், அவரால் அதை படைப்பிடலாம். ஜெபிப்போமாக. தந்தையாக இறைவா, உமது தூய ஆவியின் கொடைகளில் உலகில் மேல் பொழிந்து நற்செய்தியின் போதிக்க துவைக்க காலத்தில் உமது திருச்செவின் மேல் உமது ஆவியை பொழிந்து இக்காலத்தில் அதே ஆவியான விசேஷ அனைத்து உள்ளங்கள் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீர் என் இதயங்களை திறந்திரலும். இறைவா, நீர் எனக்கு உதவி வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தேவத்தாயினுடைய கருத்துக்காக 5:19 மகிமை தேவடகத்தையும் முதலாவது மரித்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மற்றப்படுவதாக. உம்முடைய ராட்சி வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களே, நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையை விடாதேயும், தீமையிலிருந்து ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரண்டாவது தேவரகசியம், விண்ணேற்ற அடைந்த இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்து தியானிக்குமாக. எங்கள் அணிநில உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விடாமல் தீமை சுற்றலும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே,
வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளுடைய மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளுடைய மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளுடைய மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளுடைய மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளுடைய மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளுடைய மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளுடைய மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்போதும் என்றும் இருப்பதாக. ஆமென். மூன்றாவது ரகசியம், தூய ஆவியாரின் அப்போஸ்தலர் மீது மரியாதை மீது இறங்கி வந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மற்றவராக ஆட்சி வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமை ரட்சித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். நான்காவது தேவரகசியம் ஆன்ம சரீரத்தோடு மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதை தியானிப்பமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்வது போல உலகத்திலும் எங்கள் செய்யப்படுவதாக. அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாமல் தீமை சுற்றலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பில் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிரிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தினது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஐந்தாவது தேவரகசியம் கன்னிமரியாளை விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்பமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உடைய ராட்சிய வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலே வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரில், உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரிசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருவருத்தம் மன்றம். விளையாட்டு மாதாவாகிய ராக்கினி வாழ்க, எங்கள் ஜீவமே சஞ்சமே மதுரமே வாழ்க. பரதேசிக்கு நாங்கள் நாங்கள் மக்கள் உண்மை பார்த்து நாங்கள் கூறுகிறோம். இந்த கண்ணீர் கண்ணால் தழுது உண்மை நோக்கி நாங்கள் பெருமுச்சுடுகிறோம். ஆகையால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிறோம். தாயே, உடைய தியாபரே திருக்கண்களை எங்கள் மேலே திருப்பியறலும். பிற்பாடு உடைய திருவயத்தின் கன்னியாக இயேசு நாதருடைய பிரதமான மோசத்தை தந்தரலும். தியாபரியே தியாபரியே பெருமச கனிமாவரியாயே, இயேசு கிறிஸ்து வாக்குக்கு நாம் தகுதிக்கு இவரின் தூய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ இறைவா, உமது ஒரே குமாரன் ஜீவனுக்கு மரணத்தையும் முத்தனைக்கு நித்திய ரட்ச பேர்களையும் எங்களுக்கு பெற்று தந்தையை தூய கன்னிமரியே தூய ஜெபமாலை அடைக்கலமே நீ பரமரசன் தியானித்த அவர்களையும் நாங்கள் கண்டு பாவிலும் அவர்களை வாக்களிக்க நாங்கள் அடைய கிருபை செய்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு மிக தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய யோசோப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய விமரிமூர்த்தியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். அல்ல தோசை ஒரு மாதாக்கு ஒரு பாட்டு.
அனைவரும் எழுந்து நிற்கவும். நம்முடைய பங்கிலே இடைவிழா சகாய மாதா பிரசிடத்திலே சகோதரர் ஆரோக்கியராஜ் 2007 2024 வரையும் 17 ஆண்டுகளாக ஒரு பணிபுரிந்து அவர் நம்முடைய சகாய மாதா பிரசிடத்தில் ஒரு பணியாற்றினார். அவர் 27ஆம் தேதி அவர் இறந்துவிட்டார். அவருக்காக ஒரு நிமிடம் மௌனமாக அஞ்சலி செலுத்துவோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அன்னையினுடைய பிறந்த விழாவை நம்மை கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டு செப்டம்பரில் செய்ய வேண்டிய வேலை நம்முடைய துணை ஆயர் பிஷப் அவர் தள்ளி வைத்து விட்டார். இன்றைக்கு தான் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஞானவழி மாதா கியூரியா 4 தலைவரும் சேர்ந்து உங்கள் அனைவரும் அழைத்து இந்த விழாவுக்காக நாங்கள் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். இப்போது பங்களில் உள்ள அனைத்து மரியாயின் சேனை அங்கத்தினருக்கும் 8 பிரசிடிய தலைவர்களுக்கும் உங்களை ஞான ஒளி மாதா கியூரியா தலைவரின் சார்பாக அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்முடைய ஓராண்டு ஊழிய அறிக்கை நம்முடைய செயலாளர் வாசிப்பார். மரியை வாழ்க. ஞானவழி மாதா கியூரியா நடத்தும் கியூரியா மற்றும் 8 பிரசிடென்ட் கொண்ட அன்னை என்னுடைய பிறந்த நாளை என்று முன்னிட்டு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்க நாம் வந்திருக்கின்றோம். மற்றும் ஒரு வருடமாக நீங்கள் செய்த ஊழியத்தை அன்னையின் முன்பாகவும் உன் அனைவரின் முன்பாகவும் கூற விரும்புகின்றேன். மரியை வாழ்க. வீடுகள் சந்திப்பு 14,834, கத்தோலிக்கர் 10,760, இந்துக்கள் 3,225, முகமதியர்கள் 514, பிரிந்த சகோதரர்கள் 228, பிற மதத்தினர் 107, நோயாளிகளுக்கு அருட்சாணம் ஏற்பாடு செய்தது 1206, தவறிய குடும்பம் 144, சந்திப்பு 71, சீர்படைத்தது 59, வீடுகளில் திருவிழா படம் ஸ்தாபம் ஏற்பாடு செய்தது 132, வீடுகளில் திருதம் படம் புதுப்பிக்க ஏற்பாடு செய்தது 211, ஜெபமாலை பக்தி வீடுகளில் 1149, ஜெபமாலை பக்தி பகுதிகளில் 2110, நோயாளிகள் வீடுகளில் 7387, கத்தோலிக்கர் 4442, இந்துக்கள் 1206, முகமதியர்கள் 215, பிரிந்த சகோதரர்கள் 262, பிற மதத்தினர் 56,
மர்த்தமனை சந்திப்பு 1329, ஜெபித்து அற்புத பதக்கம் அணிவிக்க செய்தது 480, குணமானது 136. மர்த்தமனையில் நோயாளிகள் சந்திப்பு 7915, கத்தோலிக்கல் 2354, இந்துக்கள் 2578, முகமதியர்கள் 1567, பிரிந்த சகோதரர்கள் 50, பிற மதத்தினர் 11. மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு நன்மை வழங்க ஏற்பாடு செய்தது 112. முதியோர் இல்லம் சந்திப்பு 1712, கத்தோலிக்கல் 951, இந்துக்கள் 374, முகமதியர்கள் 126, பிரிந்த சகோதரர்கள் 15, பிற மதத்தினர் 57. துறவரை இல்லங்கள் சந்திப்பு 259, அரசு சகோதரர் மற்றும் சகோதரிகள் சந்தித்தது 102, நோயுற்ற குருக்கள் மற்றும் கண்ணீர்கள் சந்தித்தது 117, அநாதை இல்லம் சந்திப்பு 85, கத்தோலிக்கர்கள் 430, பிற மதத்தினர் 203, மன அழுத்தம் வியாதி இல்லம் சந்திப்பு 11, கத்தோலிக்க சிறுவர்கள் 1, கத்தோலிக்க முதியோர் 1, பிற மத முதியோர் 1, சீர்திருத்தம் இல்லம் சந்திப்பு 198, இல்லத்தின் உள்ள சந்தித்தது 5, கத்தோலிக்க பெண்கள் 4, பிற மத பெண்கள் 2, திருமணக்கு ஏற்பாடு செய்தது 18, குழந்தைகள் 296, பெரியவர்கள் 33, புது நன்மை ஏற்பாடு செய்தது 122, குழந்தைகள் 91, உறுதி புதல் ஏற்பாடு செய்தது 72, பெரியவர்கள் 205, மறைக்கல்வி வகுப்புகள் நடத்தியது 38 தடவை, மறைக்கல்வி கற்பிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகள் 660, பங்கு பெற்ற சிறுவர் சிறுமியின் எண்ணிக்கை 660, மறைக்கல்வி கற்பிக்கப்பட்ட பெரியவர்கள் 16, இலவசமாக வழங்கிய கத்தோலிக்க இலக்கியம் 105, தசரா அட்டைகள் 132, இலவசமாக வழங்கிய ஜெபத்தாள்கள் 1183, புத்தகங்கள் 43, இலவசமாக வழங்கிய புனித படங்கள் 389, இலவசமாக வழங்கிய ஜெபமாலை 665, இலவசமாக வழங்கிய திருவிலியம் 45, இலவசமாக வழங்கிய உத்திரியம் 273, இலவசமாக வழங்கிய அற்புத பதக்கம் 700, புனித நீர் 600, புனித எண்ணெய் 250, திருப்பலிக்கு அழைத்து வந்தது 200, ஆராதனைக்கு அழைத்து வந்தது 300, பாவ சங்கத்திலும் அழைத்து வந்த 150, கத்தோலிக்கர்கள் 250, பிற மதத்தினர் 45, கோவில் வழியும் 936, பரிந்துரை ஜெபம் செய்தது அனைத்து கருத்துக்காக 2824, இரக்கத்தை ஜெபம் செய்தது 3662, கோவிலில் ஜெபமாலை செய்தது 504 தடவை, கோவில் வழிய மணி நேரங்கள் 370, மறையான் சேனைக்கு அங்கத்துடன் சேர்த்தது 24, பிரசிடத்துக்கு அங்கத்துடன் சேர்த்தது பெரியவர்கள் 5, சிறியவர்கள் 6, பஞ்ச இளைஞர்கள் குழு 2, திருப்பலிக்கு ஒப்பு கொடுத்தது 311, மரத்திய சேனாருக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்தது 53, மற்ற கருத்துக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்தது 566, சிலுவப்பாதை நடத்தியது 90, பல்வேறு மருத்துவமனையில் ஜெபமாலை செய்தது 52, சவ அடக்கம் 2, அனுதாபம் தெரிவித்தது 90, சவ அடக்க திருப்பலில் கலந்து கொண்டது 549, சவ அடக்க சடங்குகள் உதவுவது 113, சவ அடக்க சடங்கு நடத்தியது 143, பிரமத சட அடைக்கல் கலந்து கொண்டது 116, அனுதாபம் தெரிவித்தது 55, கத்தோலிக்கர்கள் 81, பிரமதத்தினர் 56,
கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு முன் பிரார்த்தனை நடத்தது 112, கல்லறை சந்திப்பு 1988, ஆலோசனை வழங்கியது 19, முதியவர்களுக்கு 12, மாணவர்களுக்கு 7, திருமணம் ஆனவர்களுக்கு 208, குடும்பங்களுக்கு 116, இதர விடயங்கள் 73, இலவச கற்றுக் கொடுத்தது 47, படிப்பு உதவி தொகை கிடைக்க உதவியது 19, வேலை வாய்ப்பு உதவியது 24, இலவச சட்ட உதவி செய்தது 20, குழந்தைகள் போலியோ சட்டு மறைந்தது 1 மற்றும் விடப்பட்ட ஊழியங்கள். நற்செய்தி அறிவிப்பு கத்தோலிக்க புறமதம் 1615, திவ்ய நற்கனை சந்திப்பு 1982, ஆராதனையில் பங்கு பெற்றவர்கள் 11, தியானத்தில் கலந்து கொண்டவர்கள் 4, இலவசமாக கல்வி கற்றுக் கொடுத்தது 34, முதல் சனி முதல் வெள்ளி பங்கு பெற்றவர்கள் 72, சீர்திருத்த முயற்சியில் உள்ள குடும்பங்கள் 6, சமாதானம் செய்யப்பட்ட குடும்பங்கள் 49, தினந்தோறும் ஜெபமாலை செய்த குடும்பங்கள் 38, சீர்திருத்த இல்லம் சந்திப்பு மற்றும் மதுவுக்கு அனுமதியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் 10 பேர், சேன வளர்ச்சிக்கு ஜெபமாலை ஒப்புக் கொடுத்தது 4, பைபிள் படிக்க வைத்தது 128, இலவசமாக வழங்கிய கேண்டல் 25, சமூகத்தில் பின்தங்கிய கத்தோலிக்க குடும்பம் 24, மரித்த ஆத்மா வீட்டில் ஜெபமாலை செய்தது 22, நல்லடக்கம் செய்தது 4, நடத்தப்பட்ட ஜெப கூட்டங்கள், கலந்து கொண்ட கத்தோலிக்கர் புறமதம் பிரிந்த சகோதரர்கள் 9552 பேர், பலர் கருத்துக்காக ஜெபமாலை ஒப்புக் கொடுத்தது 632, பலர் கருத்துக்காக ஜெபித்தது கத்தோலிக்கருக்கு 357, புறமதம் 89, முகமதியர் 77, பிரிந்த சகோதரர்கள் 158, ஆம்புலன்ஸ் பிரேயர் 1260, சமூக சேவைகள் 520, குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு சகோதரனை நம் சேனை சகோதரர்கள் ஜெபித்த பிறகு மனம் மாறினார். 10 வருடமாக பிரிந்த கணவர் மனைவி நம் சேனை சகோதரர்கள் 6 முறை சந்தித்து ஜெபித்த பிறகு மாதா சித்தத்தினால் 2 குடும்பம் சமாதானார்கள். 35 வருடம் திருமணம் ஆகாதிருந்த ஒரு குடும்பத்தில் சேனை சகோதரர்கள் ஜெபித்த நல்ல விதமாக திருமணம் நடந்தது. ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனுக்கு 2 அசுத்தாவை பிடித்திருந்தது. சேனை சகோதரர் ஜெபித்த பிறகு அசுத்தை நீங்கி குணமானான். இப்போது தினமும் திருப்பலிக்கு வருகிறான். ஒரு புறமதம். ஒரு இல்லத்தில் ஒரு குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டு பல மருத்துவ சந்தித்து குணமாகவில்லை. நாம் சேனை சகோதரர்கள் அந்த குழந்தைக்காக ஜெபித்த பிறகு மாதாவின் சித்தத்தினால் பூர்ணம் சுகமானது. போட்டத்தக்க மொழியம். எங்கள் சேனை சகோதரிகள் ஒரு மிஷினரி குடும்பத்தை சந்தித்து ஜெபம் செய்து வந்தார்கள். அவர் சொன்னார்கள், என் மகளுக்கு 3 வருடமாக வரன் தேடியும் இன்னும் அமையவில்லை என மனவேதனையோடு அழுதார்கள். அதற்கு நம் சகோதரிகள் அவரிடம், நீங்கள் மாதாவிடம் சென்று அழுது ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். அதேபோல் அவர்கள் மாதாவிடம் சென்று அழுது ஜெபித்து வந்தார்கள். மாதா அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு நல்ல வரன் கிடைக்க செய்தார். எந்த ஒரு வரதட்சணையும் இல்லாமல் நல்ல முறையில் திருமணம் நடந்தது. இப்போது நல்ல முறையில் வாழ்கின்றார்கள். அன்றிலிருந்து அந்த மிஷினரி குடும்பம் மாதாவை விசுவாசித்து மாதா கோவிலுக்கு சென்று வருகிறார்கள். இயேசுக்கு நன்றி மரியே வாழ்க. இரண்டாவது, எங்கள் சேன சகோதரிகள் ஜெயராஜ் நகரில் ஒரு இந்து குடும்பத்தை சந்தித்து ஜெபம் செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு திருமணமாகி 5 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று கண்ணீரோடு சொன்னார்கள். நம் சகோதரிகள் அந்த இந்து பெண்ணிற்கு ஒரு அற்புத பதக்கம் போட்டு ஜெபம் செய்தார்கள். பிறகு சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண் கர்ப்பமாகி நல்ல முறையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. மாதாவுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஒரு சகோதரிக்கு இரத்தப்போக்கு, பலவிதமாக துன்பப்பட்டு மருத்துவமனைக்கு பலமுறை சென்று வைத்தியம் செய்ததும் சரியான முறையில் நலம் பெறவில்லை. இதை வீடு சந்தித்த பின்
மூலம் கண்டு அவருக்காக அடிக்கடி சென்று ஒரு அற்புத பதக்கம் போட்டு அணிவித்து திரியனை பூசி ஜெபித்து வந்துள்ளார்கள். அதன் பிறகு அவள் பூரண குணம் பெற்றுள்ளார். அவரும் குடும்பத்தாரும் சேனை சகோதரருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி மரியே வாழ்க. நீங்கள் கொடுத்த அறிக்கை ஒரு ஆண்டு நம்ம சகோதரர் அருமையாக படித்து அவரை நமக்கு கொடுத்தார். அவருக்கு நன்றி. அடுத்தபடியாக சேனையின் செங்கிலி ஜெபம். சேனையின் சங்கிலி ஜெபம் அனைவரும் சேர்ந்து சொல்லவும். அழகை போல் தோட்டம், திங்களை போல் அழகு, நாயை போல் ஒளி, போர்களை போல் ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்குகின்றார். இம்முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராகிய கடவுள் எனக்கு அருள் செய்திருக்கிறார். தூயவர் என்பவர் அவர் பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். வலியோரை அரியனின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்போதும் என்று நிற்பராக. ஆமென். வழிகளை போல் தோட்டம், திங்களை போல் அழகு, நாயர் போல் ஒளி, போரணி போல் இருப்பையார்கள். ஜென்ம பாவம் என்று உற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவள் மூலமாய் அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஒரு பாட்டு. தேடி
மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிகவும் துயரப்பட்ட நாள் ஒரு நாள். அது மாதாவின் துணையால் இன்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். கடந்த வருடம் என் தங்கைக்கு உடல்நிலை சரியில்லை. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமர்வோம். மரியே வாழ்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆன்மகுரு மேதகுரு துணை ஆயர் அடிகளார் ஜோசப் சூசைநாதன் அவர்களை உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் அன்புடன் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். அதேபோல் நம்முடைய உதவி பங்கு தந்தை அன்பு தந்தை டேனியல் ஃபாதர் அவர்களையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஞானவழி மாதா கியூரியா தலைவர் எஸ் ஜான் அவர்கள் அன்பு குரு மேதுகுரு துணை ஆயர் அவர்களுக்கு பூபொக்கை கொடுத்து வரவேற்கிறார். அதேபோல் நம்முடைய உதவி பங்கு தந்தை அன்பு தந்தை டேனியல் அவர்களுக்கு தூக்கத்து கொடுத்து அன்புடன் வரவேற்பார். Thank you, Vijay. Take. மரியே வாழ்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளில் அன்னையின் மரியாவுக்கு நாம் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கில் இருக்கின்ற எல்லா பிரசித்தியும் அவர்கள் சேர்ந்து நீங்கள் ஒன்றாக இணைந்து இந்த ஒரு விழாவை அன்னைக்கு சிறப்பிக்கின்ற சமயத்திலே விசேஷமாக அவருடைய பிறப்பு விழாவை முன்னிட்டு பிறப்பு என்று சொல்கின்ற பொழுது இறைவனிலிருந்து நாம் பெறுகின்ற ஒரு பெரிய ஒரு கொடை. ஆகவே அன்னை மரியாவின் பிறப்பு இந்த உலகத்திற்கு மாபெரும் ஒரு கொடை. ஏன் அன்னை மரியாவின் வழியாக மீட்பரை பெற்றதினால் அன்னை மரியாவின் அந்த பிறப்பு ஒரு சிறப்பு, மிகவும் சிறப்பான ஒன்று. ஆகவே இதை நம்முடைய மனதிலே வைத்து நாம் அந்த அன்னைக்கு வணக்கம் செலுத்தும் வண்ணம் இந்த விழாவினை எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாரும் இது போயிருப்பீங்க இல்லையா, பசிலிக்காவுக்கு நாள் போயிருப்பீங்க, ஒரு சில எல்லாம் ஊழியர் செஞ்சுருக்கீங்க. ஆகையினால அன்னையின் மரியாதை பற்றி அதிகமாக பிரசங்கம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருப்பினும் எப்பொழுதெல்லாம் ஒரு விழா என்று சொல்லுகின்றோமோ அன்னைக்கு, அப்பொழுதெல்லாம் ஒரு சிறந்த வாய்ப்பு நமக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த அன்னையை நமக்கு இறைவன் அன்னையாக தந்தமைக்காக அந்த அன்னை மக்கள் தாய் பிள்ளைகளுக்குரிய அந்த ஒரு உறவில் வளர்வதற்காக நாம் இத்தகைய தருணங்களை அந்த உறவின் புதுப்பித்தலுக்காக வைத்துக் கொள்கிறோம்.
ஆகையினால இந்த விழா கூட ஏதோ நாம் வருடந்தோறும் கொண்டாடுறோம் என்பதல்ல. ஆனால் இந்த ஒரு வருடத்திலே இந்த சமயத்திலே அன்னைக்கு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது மீண்டுமாக நம்முடைய அன்பு, வணக்கம், பக்தி இவைகளில் புதுப்பித்தல் பெறுவதற்காக இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு என்பதை நாம் அதை அவராக நினைத்து நம்முடைய இந்த விழாவை தொடர்வோம். சமீபத்தில் ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு அம்மா வந்துட்டு வெளிநாட்டில் அவங்க வந்துட்டு பார்வை இல்லாதவங்க, ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்தான். நான் எப்படியாவது அந்த லூர்து நகருக்கு போனாக்கா அன்னை எனக்கு நிச்சயமாக கண் பார்வை தருவாங்க. அது ஆனால் அவங்க ஏழை. அப்படி இருக்கிறப்ப அவங்க இதற்காக பல ஆண்டுகளாக தயார் செய்து பணம் கூட அவங்க பண வசதி இருக்கணும். இவ்வாறு இருக்கையில் அவங்க வந்துட்டு அந்த பண வசதி எல்லாம் ஏற்பாடு செய்து அவங்க அக்காவை கூப்பிட்டு அவங்க லூர்து நகருக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்துட்டு ஹோலி பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது பரிசுத்தமான அந்த ஒரு நீரை நாம் அந்த நீரில் மூழ்கி எழுகிறோம். அது அந்த ஊற்றின் பக்கத்தில் இருக்குது. இது கூட இருக்குது. நிறைய பேர் அப்படி வந்துட்டு அந்த ஹோலி பாத்ன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அந்த அம்மா கண்ணில் வந்துட்டு இந்த தண்ணீரை எடுத்து அவன் முகத்தை அவங்க கழுவுறப்ப கண்ணுக்கிட்ட அதிகமான தண்ணியை தெளித்து அவங்க கழுவுறப்ப திடீரென்று பார்வை இல்லாதவங்க பார்வை பெற்றாங்க. ஆகவே இவராக இன்னும் அற்புதங்கள் நிறைய நடைபெற்று வருகிறது. லூர்து நகரிலே, வேளாங்கண்ணியிலே, பாத்திமா நகரத்திலே அன்னையின் விசேஷ ஒரு பரிசனம் அல்லது அன்பு அதை வெளிப்படுத்துவதும் இவராக மக்களுக்கு சில அற்புத காரியங்கள் செய்வதும் கிடையாது. எனவே இந்த நாளில் விசேஷமாக அன்னைக்கு நாம் இந்த பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது உங்களுடைய இந்த பணி வாழ்வில், அதாவது மரியாதை செய்வதுடைய அந்த ஊழியம் இன்னும் அதிகமாக அன்பாக அர்ப்பணத்தோடு செய்வோம் என்கிற எண்ணத்துடன் அந்த புதுப்பித்தலை பெற்றுக்கொண்டு அன்னைக்கு அந்த அன்பை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒரு நல்ல சேவையின் வழியாக என்பதை பற்றி நான் இதை மீண்டுமாக கூறிக்கொண்டு, அன்னை நமக்கு தருகின்ற அந்த அன்பு, அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய பரிந்து பேசுதல், இதன் பலனாக நல்ல ஒரு புனித நல்ல ஒரு வாழ்க்கை நாம் மேற்கொள்வோம். அதற்காக அன்னையிடத்திலே நம்முடைய அந்த உதவியை கேட்போம். தேங்க்யூ கிரேஸ். எல்லாம் ஜோராக கை தட்டுங்க. நம்முடைய பங்கில் பெரிய ஒரு பெருமைனா நம்முடைய ஆயர் நமக்கு எல்லாமே, நான் வாலண்டியாக போயிருந்தேன் சிவாஜி நகரில், எல்லா பங்குலையும் நாங்கள் வந்தாங்க. என்னை எல்லாம் கேட்டாங்க, உங்கள் பங்கில் பெரிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் அவர் செஞ்ச அந்த அன்னை பாத்தியமாக தூக்கி போயிட்டு ஒவ்வொரு ஆலயத்திலையும் சென்று கட்டாக்கிறாங்க. அம்மா தான் ஆசிரியருக்கு அற்புதம் செய்து அவரை வைத்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். அவருக்காக ஜெபிப்போம். நாம நமக்காக அவர் ஜெயிப்பார். நன்றி. அடுத்தபடியாக அன்னை மாதாவுக்கு நம்முடைய ஆயர் கேக்கு கட்டிங் பண்ணுவார். நடைபெற்றது இல்லையா? அதுக்கு யார் கொடியை பதில் அது நான் அன்னைக்கு ஒரு சிறிய செய்தி சொன்னேன் இல்லையா? ஞாபகம் இருக்குதா?
ஏன்னா அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு ரோஜா பூ அன்னைக்கு வந்துட்டு அன்னை தெரேசாவுடைய புனித அன்னை தெரேசாவுடைய திருநாட்கள் இல்லையா? அதற்கு நாம் ஜெபம் செய்தால் நாம் இறைவனோடு நெருக்கமாக செல்கிறோம். நாம் சேவை செய்தால் கடவுள் நம்மிடம் வருகின்றார் இல்லையா? அப்படி அந்த ஒரு வார்த்தையானது அந்த புனிதை வாழ்ந்த ஒரு வார்த்தை. அதையும் நாம் மனசில் வைத்து நம்முடைய செய்தி வாழ்வை அதிகரிப்போம். இந்த மாதம் விசுவாச பரப்புதல் மாதம், மிஷன் மந்த் இல்லைங்களா? அதனால சிறப்பாக நம்முடைய மறை வட்டம், அதாவது பசிலிக்கா டீனரி 9 பங்குகள் இருக்கின்றன. 9 பங்குகள் செய்து மாத்திரமல்ல, கல்வெட்டில் எல்லா மக்களுக்கும் ஒரு அழைப்பிலும் கொடுக்கப்படும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் சிறப்பு ஒரு அன்னையின் மாநாடு நடைபெறும். லெவின் மிஷன் லூர்து அன்னை ஆலய வளாகத்தில். அந்த விழாவில் எல்லாரும் பங்கேற்கணும். எல்லா மரிய சங்கத்திலும் பங்கேற்க வேண்டும். பங்கேற்கிற சங்கத்தில் உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கியா? என்ன போடுறது இல்லையா? யூனிஃபார்ம் மரி துணியை அணிவித்து அங்கு வந்தால் இருந்தாலும். இந்த மாதம் விசுவாச பரப்புதல் மாதம், மிஷன் மாதம். இந்த மாதத்திலும் இதனுடைய செய்தி மிக அதிகமாக இந்த விசுவாச பரப்புதலுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும். சரிங்களா? இப்போதெல்லாம் இந்த அன்பியல் மற்றும் வட்டாரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பு தந்து இவராக கொடுக்கும், நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சேவை செய்ய அல்லது உதவி செய்ய இவராக அதை மிக அன்புடன் மதிப்புடன் இவருடைய சேவை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அனைவரும் பிள்ளைகள் எங்களுக்கு சகோதரி சகோதரி ஒரு குரூப் ஒரு பிரச்சனை அவங்களையும் ஒவ்வொரு பிரச்சனையும் முதல் வந்து பிரிஜோபால் மாதா பிரச்சனை. உட்கார்ல வாங்க உட்காருங்க Okay, I am ready. Ready, please. Look at the camera. Ready, please. Smile. One more. Yeah, sir, ready? Ready, please. One more, sir. Yeah, ready? Smile. Thank you. Hello. Chino. Look here. Sir, ready? Madam, அம்மா கொஞ்சம் அப்படி ஓகே ரெடி சினோ லுக்கியா சினோ இந்த பக்கம் வந்துருங்க சார் ரெடி ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ் தேங்க்யூ Smiling. Yeah, one more. Ready? Smile. Thank you. Thank you, sir. Thank you, sir. Ready? Smiling. Ready, please. Smile. Thank you, sir. Sharing the phone now. மீண்டும் சமீபத்தில் 2 பேர் நம்முடைய ரீஜன் ஆஃப் லேடி மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க இல்லையா, ரொம்ப சடன் ரொம்ப ஆக்டிவ் மெம்பர்ஸ். ஆகவே அந்த ஆறுதலை பார்த்துக்காக ஒரு நிமிடம் நாம் மௌனமாக அவர்களை பார்த்துக்கிறோம். இலை பார்த்து ஆண்டவரை அவர்களுக்கு அளித்தவர்களும் ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாவற்றை இறைவன் தந்தை மகன் தூயாவியார் விளையாட சந்திப்பாராக. வரியை வாழ்க, வரியை வாழ்க, வரியை வாழ்க. Okay, ready, please. Ella, inge paadunga. Okay. Adha chairman nikkren. Ready? Smile, please. Sir, mungo. Okay. Ready, please. Abdiya irungo. One more. Ready? One more, sir. Look at the camera. Smiling. Yeah, ready, please. Okay, sir. Thank you. இறுதி ஜெபம். கடவுளின் தூய அன்னையே, மிகவும் அடைக்கலம் தேடி வருகிறோம். எங்கள் தேவையில் நாம் ஒப்புக் கொடுத்த பண்டாட்சிகளும் புறக்கணிதையும் மாற்றுமை பொருந்த ஆசிரியப்பட்ட கண்ணியே, எல்லா ஆபத்தில் எப்போது எங்களை பாதுகாத்தாலும் எல்லா அருள் மத்த அமலுக்கு மரியாயே, நானவனு மாதா கியூரியாவே, தூய மிக்கேலு, தூய கப்ரேலு, ரஃபேலு, வானக வல்லன் அனைத்தையும் மரியான் வானத்த சேனையே, தூய திருமுழுக்கு யோவானே, பேரிட பவுல் என்னும் புனிதர்களே, ஜெபிப்போமாக. இயேசு கிறிஸ்துவே, மரியனை கொடிப்புற எங்களுக்கு உமது குறைந்த விசுவாசத்தையும் உமது அன்னையின் நிறுத்தந்து உலகத்தை வெல்லுமாறு வல்லமையாக தரலும் எங்கள் செயல்கள் அனைத்தையும் அன்புக்காக மட்டும் செய்யவும் எங்கள் ஆராய்ச்சி கண்ணு பணிப்பதையும் தேவ சிவத்தால் ஊக்கப்பட்ட உள்ள விசுவாச தந்திரலும்
வாழ்க்கை நேரிடும் சிலுவைகளில் வட்டங்களில் ஏமாற்றங்களில் நாங்கள் மனம் தாமதியாக இருக்க கற்பார் உறுதியான தந்திரம் கடவுளுக்கு ஆன்மாக்க மீட்புக்காகவும் பெரிய காலங்களை தயங்கின்றத்துடன் தொடர்ந்து செய்யவும் புனித விசுவாசங்களுக்கு தந்திரலும் நாங்கள் ஒற்றுமுறை முன்னேறி செல்லவும் தேச நெருப்பை எதை செய்யவும் இருளில் சாவு நெருப்பு நாணவளை தரவும் ஆன்மக்கு ஊக்க ஊட்டவும் பாவத்தால் ஆண்மை மீண்டும் கொடுக்கவும் சமாதானத்தை வழியான அச்சம் நடந்து செல்லவும் எங்களுக்கு நெருப்புடன் விசுவாச தந்திரலும் இவ்வாறு வாழ்க்கையின போராட்டி முடிந்த பிறகு எங்கள் சேனை முழுதும் அதன் அகத்து ஒருமை இருக்காமல் உமது அன்பு மாற்றி மிரங்கம் நித்திய பெருந்த நாட்டில் முன்னணியில் மீண்டும் அணைத்து நிற்க அருள் புரிந்தாண்டவரே ஆமன். இறந்த தம் சேனார் ஆண்மக்களும் இறந்த விசுவாசின் அனைவர் ஆண்மக்களும் கடவுள் இரக்கத்தினால் சமாதான நிலைப்பவர்களாக ஆமென். நன்றி உரை. இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் முதல் நன்றியை தெரிவிக்கின்றேன். இரண்டாவது மேதக துணை ஆயர் ஜோசப் சூசநாதன் அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் ஞானொலி மாதா கிவியா சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கின்றேன். மூன்றாவது அருள் தந்தை ஃபாதர் டானில் அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் ஞானொலி மாதா கிவியா சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக மரியாயின் சேனை 8 பிரசிடென்ட் தலைவர்களையும் உறுப்பினர்களும் அனைவருக்கும் தீவிரியா மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். நமக்கு இந்த இடத்தை அமர வைத்து செயற்பட்டது நம்முடைய ஒற்றுமை தாய் பிரசிடியம் அவர்களுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக அன்னை மரியாளுக்கு பிறந்த நாள் கேக்கு கொடுத்த சகோதரர் அந்தோனி அம்மல்ராஜ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். நமக்கு இந்த விழாவுக்கு சிற்றுண்டி கொடுத்தவர் சகோதரி பிரசன்னா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஞானொலி மாதா கிவியா சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக நமக்கு இந்த மேடை அலங்காரம் பற்றி வியப்பு கொடுத்து உதவி செய்த சகோதரி டெல்லிக்கு அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஞானொலி மாதா கிவியா நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்தபடியாக ஞானொலி மாதா கிவியா துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த உங்கள் அனைவரும் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். நமக்கு இசை வாசித்த நமது சகோதரர் ஹாரி அவர்களுக்கும் அவருடைய பாடல் குழுவுக்கும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் ஞானொலி மாதா கிவியா சார் நன்றியை தெரிவிக்கின்றேன். நமக்கு ஒளியும் தயாரித்து போட்டோகிராஃபிக்கு உதவி செய்த சகோதரி சோனி அவருடைய குடும்பத்திற்காகவும் அவருக்காகவும் ஞானொலி மாதா கிவியா நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி. மரியே வாழ்க.